ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு மர்மமான கப்பலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெசம டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். நடுக்கடல நல்ல வெயில் நேரத்துல போய்க்கு இருந்த ஒரு கப்பல்ல இருந்த எல்லாருமே பனியில திடீர்னு உறைஞ்சி ஒரே நேரத்துல இறந்து போயிருக்காங்க. இதை கேட்கும் போது நீங்க கதைன்னு நினைக்கலாம். இது கதை இல்ல, உண்மையிலே நடந்த சம்பவம். அதுவும் வெயில் நேரத்துல உறைஞ்சு போன அந்த கப்பல் திடீர்னு வெடிச்சு சிதறிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு, இந்த கப்பலை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத பார்க்கலாம். 1947 வருஷம் ஜூன் மாசம் கரெக்டா 2வது உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா தன்னோட படைபலத்தை நிரூபிக்கிறதுக்காக உலகத்தோட பல மூலைக்கு தன்னோட படைகளை அனுப்பி வச்சுச்சு. அப்படி அனுப்பப்பட்ட ஒரு கப்பல் தான் சில்வர் ஸ்டார். இந்த சில்வர் ஸ்டார் கப்பல் மலாக்கா வழியா போய்க்கு இருந்துச்சு. இந்த சில்வர் ஸ்டார் கப்பல் முழுக்க இருந்தவங்க அமெரிக்க ராணுவ வீரர்கள். அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எல்லாம் பெருசா வளரவே இல்லை. கடல் வழியா கப்பல் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு எப்படி தகவல் அனுப்புவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது டெலிகிராம் மூலமா அனுப்புவாங்க. ஒரு கப்பல்ல இருக்கிற டெலிகிராம் வழியா தட்ட அந்த இடத்துக்கு பக்கத்துல சுத்தி இருக்கிற எல்லா துறைமுகங்களுக்கும் அங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா கப்பல்களுக்கும் ஒரே நேரத்தில் தகவல் அனுப்பப்படும். இப்படி மலாக்கா வழியா போய்கிட்டு இருக்கிற சில்வர் ஸ்டார்ன்ற கப்பலுக்கும் பக்கத்துல இருக்கிற மலேசியா துறைமுகத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரு தகவல் வருது. ஓராங் மெடன்ற கப்பல்ல டிராவல் பண்ண எல்லார் உயிருக்கு ஆபத்து, எல்லாருமே ஒரே நேரத்தில் இறந்து போயிட்டாங்க, கேப்டனும் இறந்து போயிட்டாரு, நானும் இறந்துட்டேன் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த தகவல் அப்படி எங்க இருந்து வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவல் எங்க இருந்து வந்துச்சோ அந்த தகவல் வந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அமெரிக்கா அனுப்புன சில்வர் ஸ்டார்ன்ற கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு. சரி, இந்த தகவல் வந்த இடத்துக்கு உடனே போய் பார்ப்போம், கப்பலை உடனே அந்த பக்கம் திருப்புங்க அப்படின்னு கேப்டன் உத்தரவு விடுறாரு. அந்த இடத்துல போய் பாக்குறாங்க SS ஓராங் மெடான் அப்படின்ற ஒரு கப்பல் எந்தவித ஆரவாரம் இல்லாம ஆடாம அசையாம அப்படியே நிக்குது. இதுக்கப்புறம் சில்வர் ஸ்டார் கப்பல்ல இருந்து சில சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த ஓராங் மெடான் கப்பலுக்குள்ள போய் பாக்குறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துருந்துச்சு. கப்பல்ல பயணிச்சு எல்லா பயணிகளும் அப்படியே உறைஞ்சு போய் இறந்து கிடக்காங்க. அந்த கப்பலோட கேப்டனும் உறைஞ்சு போய் இறந்து கிடக்காரு. இந்த கப்பல் ஆபத்துல இருக்கு, எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன ஆளும் உறைஞ்சு போய் இறந்து கிடக்காரு. இறந்து போனவங்க எல்லாம் எதையோ ஒன்ன பார்த்து பயந்து போய் கையை வச்சு காலை வச்சு தடுக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு இறந்து போய் கிடக்காங்க. இறந்து போனவங்களோட கண்ணுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து சில்வர் ஸ்டார் கப்பலோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே மிரண்டு போறாங்க. இதை பார்த்த உடனே சில்வர் ஸ்டார் கப்பலோட கேப்டன் ஒரு முடிவு பண்றாரு. இந்த உறைஞ்சு போய் நிக்கிற இந்த கப்பலை நம்ம கப்பலோட ஜாயின் பண்ணி பக்கத்துல இருக்கிற மலேசியா துறைமுகத்துல கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு கப்பலை இவங்க கப்பலோட இணைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க பண்ணலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தான் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. திடீர்னு இந்த கப்பலை சுத்தி எல்லா இடமும் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இதனால பதறி போன சோல்ஜர்ஸ் எல்லாம் கப்பல் ஜாயின் பண்ற வேலையை உடனே ஸ்டாப் பண்றாங்க. ரெண்டு கப்பலையும் தனித்தனியா பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா பிரிச்சு முடிச்ச உடனே ஓராங் மெடான்ற கப்பல் வெடிச்சு செதறி தண்ணிக்குள்ள ஒட்டு மொத்தமா முங்கி போயிருது. உடனே சில்வர் ஸ்டாரோட கேப்டன் என்ன பண்றாரு, இப்படி ஒரு கப்பல் இருந்துச்சு, அந்த கப்பல்ல இருந்த எல்லாருமே உறைஞ்சு போய் இறந்து கிடந்தாங்க, கப்பலை துறைமுகத்துக்கு எடுத்து வரதுக்காக ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு தீப்பிடிச்சு கப்பல் ஒட்டு மொத்தமா வெடிச்சு செதறி முங்கி போச்சு அப்படின்ற தகவலை கேப்டன் பக்கத்துல இருக்க துறைமுகத்துக்கு அனுப்புறாரு. சரி, இந்த கப்பல் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கப்பல் எந்த நாட்டிலையும் பதிவு பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே அது இன்னும் அதிர்ச்சி ஆகுது. சரி, இந்த கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது, இந்த கப்பல் இருந்த பயணிகள்லாம் எங்க இருந்து வந்தாங்க, இந்த கப்பலுக்குள்ள அப்படி என்னதான் கொண்டு போனாங்க, இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் ஏன் உறைஞ்சு போய் இறந்து கிடந்தாங்க, திடீர்னு ஏன் அந்த கப்பல் வெடிச்சு செதறி தண்ணிக்குள்ள முங்கி போனோம் அப்படின்ற பல மர்மமான கேள்விகளுக்கான பதில்லாம் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த மர்மங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சில தியரி இருக்கு, அதை வரிசையா பார்க்கலாம். முதல் தியரி, இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் கடத்தல்காரங்களா இருந்திருக்கலாம். அவங்க பொட்டாசியம் சயனைடையும் நைட்ரோகிளிசரையும் கடத்தி இருக்கலாம். கப்பல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கடல் தண்ணி உள்ள வந்து இந்த கெமிக்கல்ஸோட கடல் தண்ணி கலந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஒரு விஷவாயு உருவாகி இருக்கலாம். அந்த விஷவாயுனால கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் இறந்திருக்கலாம். கப்பல்ல கடத்தி வச்சிருந்த நைட்ரோகிளிசர்ன்ற கெமிக்கல் தீப்பிடிச்சு வெடிச்சு கப்பல் முங்கி இருக்கும் அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு தியரியை சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம். ஒருவேளை ஒரு வித்தியாசமான இயற்கை சீற்றத்தால இந்த கப்பல் இப்படி ஆயிருக்கும். இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் உறைஞ்சு போய் இறந்து போயிருப்பாங்க. குளிர் வெப்பமும் மாறி மாறி வந்தனால இந்த கப்பல் தீப்பிடிச்சு வெடிச்சு சிதறி இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இப்படி நடந்ததும் கிடையாது. தியரி நம்பர் 3, வழக்கம் போல ஏதாவது நடந்துச்சுன்னா அதை தூக்கி பேய் மேல பழிய போட்டுருவோம்ல, அதே மாதிரி இந்த கப்பலுக்குள்ள பேய் வந்து கப்பல்ல இருக்கிறவங்கள உறைஞ்சு போக வச்சிருக்கோம். இந்த பேயை பார்த்துதான் இறந்து போனவங்க எல்லாம் பயந்த மேனிக்கே உறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில பரவலா பேசப்பட்டு வந்துச்சு. இதுல வேடிக்கை என்னன்னா, மக்கள் இதை நம்பவும் செஞ்சாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த கப்பலுக்கு எப்படி இப்படி ஒரு விபத்து ஆச்சுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பலை ஏலியன்ஸ் தாக்கி இருக்கும், அதனாலதான் இந்த கப்பலுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இந்த கப்பல் யாருக்கு சொந்தம், இந்த கப்பல் அப்படி என்ன கடத்திட்டு போனாங்க, இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் ஏன் உறைஞ்சு போய் இறந்திருந்தாங்க, அவங்க ஏன் பயத்துல இருந்தாங்க, சரி இந்த கப்பலை ரெஸ்கியூ பண்ணும்போது ஏன் கப்பல் திடீர்னு தீப்பிடிச்சு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற பல மர்மமான கேள்விகளுக்கு இப்ப வரைக்கும் பதில் கிடைக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கப்பலை ஏன் பதிவு பண்ணல, இப்படி ஒரு கப்பல் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இந்த விபத்து இப்பதான் நடந்துச்சா இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா இந்த தகவலை நமக்கு அனுப்புனது யாரு, இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருமே உறைஞ்சு போய் இறந்துட்டாங்க, நானே இறந்துட்டேன்னு அவர் ஏன் சொல்லணும் அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம எல்லாருமே தலையை பிச்சுக்கிட்டு அலைஞ்சாங்க. 3 தியரிகளை சொல்லி இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு என்னதான் நம்ம கெஸ் பண்ணாலும் அந்த டெலிகிராம்ல வந்த மெசேஜை யார் அனுப்புனா,
அந்த ஆள் இறந்து போயிருந்தாருனா அவர் எப்படி மெசேஜ் அனுப்பியிருக்க முடியும்? அதுவும் அந்த மெசேஜ்ல நான் இறந்துட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு. இதுலதான் எல்லாருமே குழம்பி போறாங்க. இந்த கப்பலை எந்த நாட்டிலையும் பதிவு பண்ணவும் கிடையாது. ஒருவேளை 3வது தியரில பார்த்த மாதிரி இது ஒரு அமானுஷ்யமான கப்பலா இருக்குமோ? ஏன்னா அவங்க அந்த கப்பலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வரைக்கும் அந்த கப்பலுக்கு எதுவுமே ஆகல. எப்போ இந்த கப்பலை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணாங்களோ அப்போதான் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் தீப்பிடிச்சு வெடிச்சு செதறி தண்ணிக்குள்ளேயே முங்கிருது. அதுவும் சில்வர் ஸ்டார் கப்பலோட கேப்டன் என்ன சொல்றாரு, இந்த கப்பலுக்குள்ள இருந்த டெலிகிராம் பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்திருந்தான். அவனோட கண்ணை பார்த்தோம் அப்படியே மிரண்டு போய் எதையோ பார்த்து பனில உறைஞ்சிருந்தான். அப்படி இந்த கப்பலுக்குள்ள அவங்க எதை பார்த்து உறைஞ்சு போய் சிலையா இறந்து போயிருக்காங்க. சரி, தகவல் அனுப்பின ஆள் தான் அப்படி பயந்து போய் இறந்து கிடக்கானா கப்பல்ல இருந்த ஒட்டுமொத்த ஆட்களும் மிரண்டு போயிருக்காங்க. இப்படி வித்தியாசமா இறந்து எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒருவேளை 4வது தியரி சொல்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணி இறந்திருப்பாங்களோ? ஏன்னா இந்த மாதிரி மனுஷங்க கப்பலுக்குள்ள பனில நடுக்கடல அதுவும் வெயில் காலத்துல உறைஞ்சு போய் இறந்து கிடக்கிறது உலகத்துல இதுதான் முதல் தடவை. இந்த மர்ம கப்பலுக்கு இப்படிதான் ஆயிருக்கும் அப்படின்னு என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. அது மர்மமா தான் நிக்குது. இந்த கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கப்பலை பேய் தான் தாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல முதல் தியரியில சொன்ன மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி வெடிச்சு சிதறிக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா வித்தியாசமான இயற்கை சீற்றத்தால இந்த கப்பல் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.